Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய கெரியர் கைடன்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ரிலீஸ் அண்ட் கேம்ப் சீரிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக நான் ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன், சரியா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து நீங்கள் தேடவே இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து தேடவே இல்லை. ஏன் நான் அந்த ஒரு முடிவுக்கு வரேன் அப்படின்னா, நம்ம போடக்கூடிய கெரியர் கைடன்ஸ் வீடியோஸை பார்க்குறதே இல்லை. ஏன்னா நிறைய பேர் எதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, மார்க் வரட்டும் பார்த்துக்கலாம், கண்டிப்பாக மார்க் வரட்டும் பார்த்துக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் நீங்கள் போய் எந்த காலேஜில் நான் படிக்க போகிறேன், என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிறத தேட ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா, நம்ம போடக்கூடிய கெரியர் கைடன்ஸ் வீடியோஸை நீங்கள் என்ன பண்ணி போது அதிகமாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பரவாயில்ல, பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது யூடியூப்பில் நிறையா சேனல்ஸ் இருக்குது. அதாவது நம்பிக்கை தகுந்தக்கூடிய என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா சேனல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தவறாக கைட் பண்ணக்கூடிய நிறைய சேனல் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன், சரியா? தவறாக கைட் பண்ணக்கூடிய நிறைய சேனல் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் கவுன்சிலிங்கில் தான் சீட் எடுக்க போகிறேன். அட்லீஸ்ட் அந்த காலேஜை போய் முன்னாடியாவது போய் ஒரு தடவையாவது அந்த காலேஜ் எப்படி இருக்குன்னா நான் என்ன பண்ணணும் பார்க்கணும். சும்மா பிளைண்டாக கவுன்சிலிங்கில் நான் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தவறாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த காலேஜ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம சாய்ஸ் பண்ணிங்கன்னா அந்த காலேஜை நமக்கு கொடுக்க முடியும். இதை மட்டும் என்னோட ஒரு அட்வைஸாக நீங்கள் எடுத்துங்க. தயவுசெய்து காலேஜை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கும்போது ஒரு தடையாவது போய் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காலேஜை கொடுக்கலாம். ஏன்னா நம்ம 4 வருஷம் அதுதான் நம்ம லைஃப், சரியா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த காலேஜ் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த காலேஜை பற்றி நம்ம இப்போ யோசிக்கவே முடியாது. அப்போ அந்த காலேஜ் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த காலேஜ் தான் படிக்க போகிறோம். அதனால் தயவு செய்து ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலேஜை போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நேற்றுக்கு வந்து நம்ம வந்து பேப்பர் ரிலேஷன் கேம்ப் வந்து நம்ம போடல. அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் ஏன் சார் அப்டேட் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், சரியா? ஆரம்பத்தில் பேப்பர் ரிலேஷன் கேம்ப் சீரிஸ் வந்து ஆரம்பித்த ஃபஸ்ட்டு நாள்லேருந்து நான் சொல்லிகிட்டே இருக்கோம். என்ன சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்து சில விஷயங்களை வந்து மேற்போக்காக தான் நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லியிருந்தோம், சரியா? இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறதுக்குன்னு சில பேர் வருவாங்க. அதே மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்னமோ வியூஸ்க்காகவே நம்ம போடுறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னதையே சொல்கிறீங்க. நான் ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன், சில விஷயங்கள் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம நேராக போய் இப்படி தான்ப்பா நான் பேப்பர் ரிலேஷன் திருத்துறேன் அப்படின்னு சொல்லி அதை வீடியோ எடுத்துலாம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அப்லோட் பண்ண முடியாது. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு குற்றமாகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரியா? அதனால் அதாவது பேப்பர் ரிலேஷன் கேம்பில் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது எம்மில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பிசிஎம்மில். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதாவது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசிஎம் இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் கொடுத்தாச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதை கேட்கும் போது எனக்கே ரொம்ப என்னன்னு சொல்லி மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ நம்ம கேம்ப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் கொடுத்தாச்சு அப்படின்னா கண்டிப்பாக மற்ற கேம்ப்லாம் ஃபுல் மார்க் கொடுத்துருப்பாங்க. அப்போ நான் 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பிசிஎம் மார்க் தான் ரொம்ப முக்கியம். அப்போ பிசிஎம்மில் சென்டம் எடுத்துட்டாங்க, பசங்க வந்து சென்டம் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் ஒரு 100லேருந்து ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸாக என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜியில் தான், அதாவது இந்த பிசிஎம்மை விட நிறைய பேர் நல்லா பண்ணியிருக்க சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயாலஜி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் வந்து 70க்கு அதிகமான மார்க் தான். எப்போ கேட்டாலும் இதுதான் சொல்கிறாங்க. ஒரு 12 பேப்பர் திருத்துறாங்க அப்படின்னா அதில் 8லேருந்து 9 பேப்பருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கே 90% மேலே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது 3ல் ரொம்ப மார்க் கம்மியாக எடுக்கிறது பசங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸில் தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மார்க் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கிறாங்க. அது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து என்ன பண்ணுறீங்க, ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத. தமிழ் இங்கிலீஷ் எப்பயும் போல பிரச்சனை இல்லை,
அதில் என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் தான் ஸ்கோர் பண்ணுறாங்க. தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து முழு மதிப்பெண் வந்து கிடைக்கல. சரியா, அதாவது இந்த கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா முழு மதிப்பெண் கிடைக்கல. அதேமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் முழு மதிப்பெண் கொடுக்கல. சரியா, அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்டேட் பண்ணுறேன். பேப்பர் ரிவிஷன் கேம்ப் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பேப்பர் ரிவிஷன் கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா முடியக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் எந்த டேட்டில் வந்து 12th பேப்பர் வந்து இந்த கேம்பில் முடிய போகுது, நாங்கள் போகக்கூடிய கேம்பில் முடிய போகுது அப்படிங்கிறத நான் நாளைக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா பேப்பர் வந்து எந்த அளவுக்கு வந்து இங்கே பேப்பர்ஸ் வந்து வந்திருக்கோ அந்த அளவுக்கு தான் கேம்ப் வந்து நமக்கு வந்து கண்டினியூ ஆகும். சரியா, பேப்பர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே கேம்ப் வந்து முடிச்சுடுவாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக தான் முடியும், ஓவராலாக எல்லாத்துக்கும் முடிஞ்சிடாது. ஏன்னா நம்ம ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேப்பர்ஸ் மேபி வந்திருக்கலாம், அவங்களாம் வந்து பேப்பர் திருத்தி தான் இருப்பாங்க. சரியா, அப்போ மேக்ஸ் பேப்பர் வந்து முடியக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதனால் நாளைக்கு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் என்னைக்கு வந்து கேம்ப் வந்து முடிய போகுது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம். பிசிஎம்ல நமக்கு முழு மதிப்பெண் கிடைச்சிருச்சு. பயாலஜி சூப்பராக எடுத்துக்கிங்க, அதை விட மகிழ்ச்சி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.